தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எம் இதழ்களை திறந்தருளும். எம்பாய் உம் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். பொதுக்காலம் 5ஆம் ஞாயிறு, பிப்ரவரி 8. ஆண்டவருக்கு அஞ்சுவோர் இருளில் ஒளியென மெளிர்வர். சேசுமரி சூசை நான்மத அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழி நடத்துவீராக. தூய ஆவியாரே இறைவா, எழுந்தருளி வாரும். விண்ணகத்திலிருந்து உமது அருள் ஒளியின் கதிர்களை அனுப்பும். ஏழைகளின் தந்தையே, குடைகளை கொடுக்கிறவரே, இதயங்களின் பேரொளியே, எழுந்தருளி வாரும். நிறை ஆறுதலானவரே, ஆன்மாக்களுக்கு இனிய விருந்தாளியே, பேரின்ப இரக்கமுள்ள இலைப்பாற்றியே, நோயில் நலமே, வெயிலில் குளிர்ச்சியே, அழுகையில் ஆறுதலே, எழுந்தருளி வாரும். மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற பேரொளியே, உம் நம்பிக்கையாளர்களுடைய இதயத்தை நிரப்பும். உமது தெய்வீகமின்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை. தூய்மையற்றதை தூய்மையாக்கும், உலர்ந்ததை நனையும், காயங்களை குணமாக்கும், வணங்காததை வணங்கச் செய்யும், குளிரோடு இருப்பதை குளிர் போக்கும், தவறினதை செவ்வனே நடத்தும். உம்மை நம்பிய எமக்கு உம் திருக்கடைகள் ஏழையும் கொடுத்தருளும். புண்ணிய பேறுகளையும் நல்ல இறப்பையும் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு தந்தருளும். ஆமேன். திருப்பாடல் 112. ஆண்டவருக்கு அஞ்சுவோர் இருளில் ஒளியென மிளிர்வர். இருளில் ஒளியென அவர்கள் நேர்மையுள்ளவர்களிடையே மிளிர்வர். அருளும் இரக்கமும் நீதியும் உள்ளோராயிருப்பர். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். அவர்கள் தம் அலுவல்களில் நீதியுடன் செயல்படுவர். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் இருளில் ஒளியென மிளிர்வர். எந்நாளும் அவர்கள் அசைவுறார். நேர்மையுள்ளோர் மக்கள் மனதில் என்றும் வாழ்வர். தீமையான செய்தி எதுவும் அவர்களை அச்சுறுத்தாது. ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வதார் அவர்கள் இதயம் உறுதியாயிருக்கும். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் இருளில் ஒளியென மிளிர்வர். அவர்கள் நெஞ்சம் நிலையாயிருக்கும். அவர்களை அச்சம் மேற்கொள்ளாது. அவர்கள் வாரி வழங்கினர், ஏழைகளுக்கு ஈந்தனர். அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும். அவர்களது வலிமை மாட்சியுடன் மேலோங்கும். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் இருளில் ஒளியென ஒளிர்வர். இறைவா, இதோ இந்த அதிகாலை வேலைக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். கடந்த நாள் முழுவதும், கடந்த இரவு முழுவதும் கண்ணின் மெய்மை போன்று எங்களை பாதுகாத்து செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி கூறுகின்றோம். இதோ பொதுக்காலம் 5ஆம் ஞாயிறில் காலடி எடுத்து வைத்திருக்கும் நாங்கள் இந்த இளம் காலை வேளையில் உம் ஆசிரை நாங்கள் வேண்டி நிற்கிறோம். எங்களை ஆசீர்வதியும். உமது அருளாலும் கிருபையாலும் எங்களை நிரப்பும். நாங்கள் எவற்றை செய்ய வேண்டும், செய்யக்கூடாது என்பதனை அறிவுறுத்தும். ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இன்று உமது ஆலயம் தேடி வரவும், எங்களுடைய ஆன்ம உணவை தகுந்த தயாரிப்போடு பெறுவதற்கும், திருப்பலியில் தகுந்த தயாரிப்போடு பங்கு கொள்வதற்கும் உரிய அருளை தந்தருளும். நாங்கள் ஒவ்வொருவரும் உமது ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக நாங்கள் வாழ எங்களுக்கு வரம் தாரும். தெய்வீக பயம் உள்ளவர்களாக நாங்கள் வாழ வரம் தாரும். நீரே எங்கள் உள்ளங்களை ஒளிர்படுத்தி, உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவன் இருளில் நடவான், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பான் என்று மொழிந்தவரே, எங்களோடு கூட இருந்து எங்கள் குடும்பத்தார், எங்களுக்கு உதவி செய்வோர், எங்களை வழிகாட்டுவோர், எங்களுடைய சொந்த பந்தங்கள், உறவுகள் அனைவரையும் ஆசீர்வதித்து பெற்ற விசுவாசத்தில் நிலைத்து நின்று வாழக்கூடிய வரம் வேண்டி அர்ப்பணிக்கின்றோம். தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 5 இறை சொற்றொடர்கள் 13 16 முடிய. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு உவர்பற்று போனால் எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக்க முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிபடும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கிறீர்கள். மலைமேல் இருக்கும் நகர் மறைவாயிருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்கு கீழ் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர். அப்பொழுதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களைக் கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவா, நாங்கள் எங்களுக்கு அடுத்திருப்பவர் மீது அக்கறையும் அன்பும் கொண்டவர்களாக வாழ உமது அருள் வேண்டுகின்றோம்.
இறைவா, நாங்கள் ஒவ்வொருவரும் உப்பை போன்றும் ஒளியை போன்றும் மற்றவர்களுக்கு பயன் தரும் உள்ளங்களாக வாழ உமது அருள் வேண்டுகின்றோம். இறைவா, நாங்கள் எங்களுடைய ஆன்மீக வாழ்வில் மந்தமாகி போகிவிடாமல் உயிர் பெற்று ஒளியைப் போல் வாழ உமது அருள் வேண்டுகின்றோம். இறைவா, நீரே எங்களுடைய எல்லா நிலையிலும் ஒளியாக இருந்து எங்களை வாழ வைக்க வேண்டுமாய் உம்மிடம் வேண்டுகின்றோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமை நின்று எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். கிறிஸ்துவின் ஆன்மாவே எம்மை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே எம்மை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எமக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே எம்மை கழுவிடும். கிறிஸ்துவின் பாடுகளே எம்மை தேற்றிடும். ஓ நல்ல இயேசுவே, எமக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் எம்மை மறைத்தருளும். உம்மிடமிருந்து எம்மை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து எம்மை காத்தருளும். எமது இறப்பின் வேளையில் எம்மை அழைத்தருளும். உம்மிடம் வர எமக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமேன். இறைவா, நான் துரும்பிலும் துரும்பு, தூசியிலும் தூசி. நீர் என்னில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் திருவுடலும் திரு இரத்தமும் எமக்கு ஜெயம். மரியே வாழ்க. இறைவா, நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழிநடத்தி காத்தருள வேண்டுமாய் வேண்டி எங்களுடைய ஜெபங்களை நிறைவு செய்கின்றோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமை அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. அனைவருக்கும் காலை வணக்கம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமேன்.